வணக்கங்க. உங்களுக்கு 2 முக்கியமான விஷயத்த நான் இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 வெப்சைட்டோட நேம் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஐகார்ட். இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஐகார்ட்னா இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக்டார்ஸ்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் 30 செக்டார்ஸ் காமிக்குது. இதில் வந்து அக்ரிகல்ச்சரும் ஒரு செக்டார், மீதி இருக்கக்கூடிய மற்ற செக்டார்ஸ் எல்லாமே நீங்கள் வருவீங்க. இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸாக இருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் வரும். மீதி இருக்கக்கூடிய 29 செக்டார்ஸில் நீங்கள் வருவீங்க. இது வந்து கவர்மெண்ட்டு எல்லாமே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய செக்டார்ஸோட டீட்டெயில்ஸு. இதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட்டு சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இடி மார்க்கெட், எக்கனாமிக் டைம் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக்டார்ஸ்ன்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 62 செக்டார்ஸ் இருக்குது. இதில் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸும் ஒன்று. இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் பார்த்தோம்னா 61 செக்டார்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸுமே டைரெக்டாக ஃபார்மர்ஸை குறிக்காது. ஃபார்மர்ஸ் வந்து வாங்கி விற்கிறவங்களையும் சேர்த்து தான் குறிக்கும். சரிங்களா? இப்போது இதில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வருமானம் பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய பேர் இதை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு அக்ரிகல்ச்சரை சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். இங்கே படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த படித்தவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போயிடுறீங்க. நிறைய பேர் வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கிறாங்க. அண்டு படிக்காதவங்களும் இங்கே அதே அளவுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் பார்ப்பாங்க. உதாரணம் நான் சொன்னோன்னா விவசாயம் சார்ந்த வேலை, விவசாயம் சார்ந்து வரக்கூடிய பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அதுலேருந்து ஒரு தொழில், இதெல்லாம் தான் சார்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதிக அளவில். நாங்கள் இந்த 61 செக்டாரை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பிஸ்னஸ் மூவ் பண்ணணும். இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் விற்கிறதுக்கு எங்களுக்கு இந்த 61 செக்டாரையும் நாங்கள் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பேங்க் வரும், சாஃப்ட்வேர்ஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும், ஸ்டீல்ஸு, பிளாஸ்டிக்ஸு, மார்க்கெட்டிங்கு, டெலிகாஸ்டிங்கு, ப்ராட்காஸ்டிங்கு. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. இந்த 61 செக்டார்ஸ், அதாவது இந்த 61 செக்டார்ஸில் தான் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு செக்டாரில். இந்த 61 செக்டாரையும் நாங்கள் அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 61 செக்டரும் எங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை விற்கும்போது அவங்களே வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ப்ரைஸு, நீங்கள் இந்த வேலை கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த 61 செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் இன்கம் கிடைக்குது. இப்போது நாங்கள் ஒரு பார்ட்டாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா உங்களோட சேலரி, மேபி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் ஒரு கேல்குலேஷன் கொண்டு வந்து தான் லாஸ்ட்டு உங்களோட சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள்கிட்ட கொடுப்பீங்க. நாங்கள் அதை கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பார்கெனிங் பண்ணுறதோ இல்லை நீங்கள் இப்படி கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதோ கிடையாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே எஜுகேட்டட், நீங்கள் படித்தவங்க. உங்கள்கிட்ட வந்து அதை நாங்கள் பேசி வாங்குறதுங்கிறது அவ்வளோ நாகரிக விஷயமும் கிடையாது. இந்த 62வது செக்டார்ஸை நாங்கள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி விற்பனை கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எங்களுக்கு கிளைமேட் சார்ந்த விஷயத்தை தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளைமேட் ஒத்து வரணும். ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்ட்ரோல் எங்களுக்கு ஒத்து வரணும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக விற்பனை பண்ணிட முடியாது. அதை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டோட மாய்ஸ்சர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே பண்ணி தான் நாங்கள் விற்பனை பண்ண முடியும். இப்போ நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ராடக்ட்டில் சில கெமிக்கல்ஸ் வைப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா நாளைக்கு அந்த பொருள் மொத்தமாக விற்பனை ஆக போகிறது இல்லை. மார்க்கெட் வந்து அப்படி தான் இன்றைக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஒரு ரா மெட்டீரியலாக வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடியாக இல்லை. குக்குடு ப்ராடக்டாக கிடைக்குது, ஈஸி டு ஈட்டாக கிடைக்குது அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நீங்கள் பைசா கொடுத்தா பிரியாணி கிடைக்குது, பைசா கொடுத்தா நூடுல்ஸ் கிடைக்குது. ஸோ இதை நோக்கி நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுனால ஒரு ரா மெட்டீரியல், ஒரு அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்றதோ, ஒரு பருப்பு வாங்கி சாம்பார் வச்சு சமைச்சு சாப்பிட்றதோ, இந்தமாதிரி ரா மெட்டீரியலில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. ஸோ உங்களோட பேர்டனை குறைக்கிறதுக்காக இன்றைக்கும் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை வந்து கீழே அமுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கூட ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன், விலை ஜாஸ்தி, எனக்கு நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், இதை வந்து நீங்கள் கீழே இன்னும் தள்ளிகிட்டே இருக்கீங்க. இங்கே நாங்கள் ஃபார்மர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணலை, ஃபார்மர்ஸ் சார்ந்து இந்த ஃபார்மிங் சார்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே படிக்காதவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்தை தான் நம்பி வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களோட குடும்பங்களெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளும் விவசாயம் சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்களும்
மீதி இருக்கக்கூடிய 61 செக்டாரை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த 61 செக்டாருக்கும் பே பண்ணுறாங்க. இந்த 61 செக்டார்லேருந்து வரக்கூடிய இன்கம் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாருமே நாங்கள் பே பண்ணும்போது எங்களுக்கான விலையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நாகரிகமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக மாறி இருக்குது. மழை வரக்கூடாத நேரத்தில் மழை வந்துட்டுருக்கு. அண்டு வந்ததுன்னா ஒரேடியாக மழை வந்து எங்களை வந்து சேதப்படுத்தி விட்டுட்டு போயிடுது. ஸோ ஒரு விவசாய நிலத்தில் தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா விலை ஜாஸ்தின்னு சொல்லக்கூடிய எந்த மக்களும் விவசாய நிலத்துக்கு வந்து அந்த தண்ணியை வடிக்கிறதுக்கான எந்த உதவியும் செய்கிறது இல்லை. நமக்காக ஒரு ஃபார்மர்ஸு ஒரு கூட்டம் வந்து நமக்கு வேலை பார்த்துட்ருக்கு. அவங்க நிலத்தில் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அவங்க எப்படி அதை வடிப்பாங்க? அந்த பயிரெலாம் கெட்டு போச்சு அப்படின்னா நமக்கு தேவையான உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படுமே, அதனால் விலை உயருமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே வரலை. நான் சொன்ன வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 62 செக்டார்லேயும் முதலீடுன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஐடி சாஃப்ட்வேர்ஸ்க்காக எடுத்திங்கன்னா அவங்களும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அதோட வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல. டாப்பில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேங்க் இருக்குங்க, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க, மூணாவது பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குங்க, அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்லேருந்து ஒரு 1 2 3 4 5 6 6வது செக்டார்ஸில் இருக்குது. இந்த 62ல் லாஸ்ட்லேருந்து 6வது செக்டராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து 6 இல்லைங்க, லாஸ்ட்லேருந்து 6வது செக்டராக இருக்குது. அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 34,923 கோடி. இதுவே நீங்கள் ஐடியும் பேங்கிங்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வேல்யூ நான் சொல்கிறேன். பேங்க்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா 47,86,379 கோடி. ஐடி சாஃப்ட்வேர்ஸ் எடுத்திங்கன்னா 41,78,231 கோடி. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ. ஸோ இதில் வந்து லாபம் வர்றதெல்லாம் அது வந்து தனிப்பட்ட முறை. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட பணம் யார்கிட்ட போகுது, நீங்கள் யாருக்கு கொடுக்காமல் இருக்கிறீங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதில் வந்து கிளியராக காமிக்க முடியாது. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு ஃபார்மர்ஸ்கிட்ட பார்கெனிங் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.